அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீம் சார்பா ஆல்ரெடி இப்ப 2வது டெஸ்ட் பேட்ச் ஓகேவா? 2வது டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டு 5ஆம் தேதி சூப்பரா நடந்துருச்சு ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அட்டெண்ட் பண்ணி எழுதிருக்கீங்க. 5ஆம் தேதி முதல் டெஸ்ட் நடந்துருச்சு ஓகேவா? இப்ப இந்த குரூப் 4க்காக புதுசா படிக்கிற மாணவர்களோ இல்ல பழசா பழசா படிச்சுட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி வீட்லயே படிச்சுட்டு இருக்கேன், வெளியில போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகேவா? இந்த குரூப் கீழே லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஏன் இதை நாங்க திருப்பி நான் சொல்றேன், நிறைய பேருக்கு இன்னும் இது போய் சேரவே இல்லை ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 3 குரூப்பா இருக்கீங்க. இருந்தாலுமே டெஸ்ட் ஒரு 1000 பேருக்கு மேலதான் எழுதிருக்கீங்க. பாதி பேர் எழுதல. அது பிரச்சனை இல்லை ஓகேவா? எவ்வளவு பேர் யூஸ் பண்றீங்களோ அத்தனை பேருக்கு அது போனா ஓகே தான். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்ற மாதிரி அதை யூஸ் பண்றவங்களும் அதோட பலன் அதிகமா போய் சேரும் ஓகேவா? வேடிக்கை பாக்குறவங்க நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்கு ஓகேவா? அடுத்த செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜாயின் பண்ணணும் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயரையும் மாவட்டத்தையும் சென்ட் பண்ணா போதும், அந்த லிங்க் அனுப்பிச்சிருவோம். வேற 12ஆம் தேதி 2வது டெஸ்ட் நடக்கும், செகண்ட் டெஸ்ட். என்ன டெஸ்ட் அப்படி ஷெட்யூல் சொல்லிட்டு ஓகேவா? அட்டவணையும் கொடுத்தாச்சு, அட்டவணையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய மாணவர்கள் நம்ம கேட்கறாங்க, உங்களுடைய ஷெட்யூல் ரொம்ப கம்மியா இருக்கு, சிலபஸ் கம்மியா வச்சிருக்கீங்க, இது எப்படி போய் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க ஓகேவா? நாங்க கொடுத்த சிலபஸ் பாத்தீங்கன்னா தமிழ் கம்ப்ளீட், மேக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஓகேவா? ஜிகே முக்கியமான பாடங்கள், நிறைய பேர் விட்டுட்டு போற பாடத்தை அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் ஏரியா, அதை கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 பாடம் கூட சேர்த்து நாங்க ஷெட்யூல்ல போட்டிருக்க முடியும். ஏன் போடலைன்னா, இப்ப இருக்கிற டைம் தான் மாணவர்கள் கண்டிப்பா படிக்கிற டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புது மாணவர்களோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க மாணவராக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கான நேரம். இருந்தாலும் நீங்க சைட்ல டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது டெஸ்ட் டைட்டா உங்களுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. கொடுத்துட்டு போய் 2 பாடம் சேர்த்து கொடுத்தா டைட் ஆயிடும், சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அது பெரிய விஷயம் இல்லை. நீங்க படிக்காததையும் ஒரு பக்கம் படிச்சுக்கணும், படிக்காததையும் மூவ் பண்ணி படிச்சுட்டு வரணும். பிளஸ் ஒரு டெஸ்ட்டும் வீக்லி ஒன்று அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், நிறைய தப்புகள் குறையும். இதுதான் முக்கியமான ஒரு தீம் ஓகேவா? அப்ப நம்ம ஷெட்யூல் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ற பசங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா? நீங்க அந்த ஷெட்யூல் கம்மியா இருக்கு, இது இப்படி குறை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு குறையாவே தான் தெரியும். நீங்க அதுல இருந்து மூவ் பண்ணி வரவே மாட்டீங்க ஓகேவா? எங்கேயும் போய் டெஸ்ட் எழுத முடியல அப்படின்ற பசங்க அட்டன் பண்ணலாம். வேற எங்க வெளியில எந்த அகாடமியில படிச்சாலும் நீங்க யூஸ் பண்ணி எழுதலாம். கொஸ்டின் வந்து கையால் எழுதப்பட்ட ஒரு பிடிஎஃப் தான் இருக்கும். இன்னொரு விஷயம், தமிழ் மீடியம் மட்டும் தான் கொஸ்டினா கொடுக்க முடியுது. இங்கிலீஷ் பைலிங்குவல் கேட்கறாங்க, இங்கிலீஷ் மீடியம் எடுக்க ஆள் கிடையாது நம்மள்ட்ட. அதனால தமிழ் மீடியத்துல தான் கொஸ்டின் இருக்கு. நீங்க அட்டன் பண்ணி கண்டிப்பா எழுதுங்க. அதே மாதிரி நிறைய பேர் இவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, அத்தனை பேரும் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. பிளஸ் வீட்டுல இருந்துட்டு கஷ்டப்பட்டு எழுதுறதுனால உங்களுக்கு ஒரு நாள் டைம் ஓகேங்களா? சொன்ன மாதிரி காலையில கொஸ்டின் போட்டுருவோம். நீங்க ஃபுல் டே டைம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட் ஒரு 11:30 மணியோ 12 மணிக்குள்ள நீங்க சென்ட் பண்ணிடணும் ஓகேங்களா? சென்ட் பண்ணீங்கன்னா அப்பதான் உங்க பெயரை வந்து பதிச்சு மார்க்ல போட முடியும். இப்பயே அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி போட அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் அதை ஃபாலோ பண்ணி இந்த மார்க் என்ட்ரி பண்றாங்களே. அந்த உதவியை ஒருத்தர் பண்றதால அவருக்கே அவ்வளவு சிரமமா இருக்கு. அப்படின்னும் போது நீங்க அந்த ஒன் டேல நீங்க ஃபுல்லா அனுப்பிச்சிடணும் சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் மேலேயே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு தான் உங்களுடைய அந்த பேப்பரை நீங்க சென்ட் பண்ணணும். அதை விட்டு என்னோட நம்பர் எல்லா நம்பருக்கும் நீங்க சென்ட் பண்றீங்க ஓகேவா? பிடிஎஃப், அதாவது கொஸ்டின் பேப்பர் நாங்க பிடிஎஃப் போடுறோம்ல, அந்த பிடிஎஃப் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல ஒரு கடை இருந்தா கொடுத்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டு கையில வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுடைய தப்புக்கள் என்னன்னா தப்புக்கள் நிறைய குறையும். உங்களுக்கு நிறைய நீங்க கத்துக்கலாம். எக்ஸாம் எழுதுற ஃபீல் இருக்கும். செல்ல நீங்க பண்ணி எழுதுறதுக்கும் பிடிஎஃப் பிரிண்ட் போட்டு எழுதினா ஒண்ணு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா? அதை பாத்துக்கோங்க. டெஸ்ட் முடிஞ்ச எக்ஸ்பிரஷன் வீடியோ போடுவாங்க, அதையும் பாத்துக்கோங்க சரியா? இப்ப இந்த டெஸ்ட் வைக்கிறதுல இவ்வளவு குறை இருக்கு, இவ்வளவு இருக்கு, நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சார் இதை நீங்க மாத்திடுங்க, இதை நீங்க அப்படி மாத்திட்டா ஒன்னும் சூப்பரா இருக்கும், இது நாங்க ஒன்றும் படிக்கல, இதை இப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா மாத்திப்போம் ஓகேவா? அதனால இது நாங்க பண்றது நீங்க சொல்றது அப்படியே நாங்க அவரோட ஃபாலோ பண்ணிப்போம். அது முக்கியமானதா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற டைம் கிட்டத்தட்ட ஜனவரி 10 முடிஞ்சு 15 வந்துரும் ஓகேங்களா? ஜனவரி பாதி வரப்போகுது. இப்ப 2 மாணவர்கள் இருக்கீங்க ஓகேவா? ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், அதாவது நிறைய படிச்சு முடிச்சு கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள், தமிழ் ஓகே மேக்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலும் நீங்க படிக்காத பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஓகேவா? நீங்களுமே தமிழ் மேக்ஸ் சொல்லிட்டு ஓடிட்டு இல்லாம அது ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் தான் இருக்கும். அது இல்லாம நீங்க 11th 12th இருக்கிற முக்கியமான தமிழ் பாடங்கள், பழைய தமிழ் புத்தகத்துல இருக்கிற அந்த பழைய செய்யுள் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, பொருள் குறுகு அவ்வளவு முக்கியமானதெல்லாம் இருக்கு. அதுல இருக்கிற திருக்குறள் நீங்க கொஞ்சம் அணிலாம் பாத்துக்கணும் ஓகேங்களா? அப்ப 11th 12th இருக்க சிலபஸ்ல பாடத்தை கவர் பண்ணுங்க. 11th 12th ஜிகே ஓகேவா? அதையும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே? ஏன் இது இவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓல்டு புக்ல நிறையவே வந்திருக்கு. அப்ப பழைய ஆல்ரெடி படிச்சு முடிச்ச மாணவர்கள் நீங்க ஜிகே பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ரேங்க்ல கொஞ்சம் முன்னேற பார்க்கணும் ஓகேவா? நான் திருப்பியும் தமிழ் தான் பார்ப்பேன், மேக்ஸ் தான் பார்ப்பேன், பாலிட்டி மட்டும் தான் பார்ப்பேன், நீங்க கடைசி வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது ஆவரேஜா அங்கேயே தான் நிப்பீங்க ஓகேவா? நீங்க கனவு காணக்கூடாது நான் பாஸ் ஆயிடுவோம்லாம். எப்படி நீங்க இன்னும் மூவ் பண்ணி போனா ஜிகே பக்கம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் போகணும் ஓகேவா?
நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழையும் மேக்ஸையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஜிகேவே நல்லா ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்துனா நம்ம ஸ்கூல் புக் தான், வெளி புக் எதுவுமே தேவையில்லை. ஸ்கூல் புக் படிக்க போறீங்க, நல்லா நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் மெத்தட் ரொம்ப அதிகம் வருதுங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, புது மாணவர்கள் இப்ப தான் உள்ள வரேன், இந்த ஜனவரி மாசம் தான் உள்ள வரேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன தெரியுமா பண்ணணும்? வெறும் தமிழ் தான். ஓகேவா? ஒரு பிளான் பண்ணி வர இருக்கிற 20 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தமிழ் எப்படி படிக்கலாம்? 6th இருந்து நீங்க நியூ புக் மட்டுமே படிங்க. இப்ப வர நியூ மாணவர்கள், புதுசா வர மாணவர்கள் புது புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. 6வது 7வது 8வது சொல்லிட்டு புது புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், படிச்சு முடிச்சிடலாம். மற்ற மாணவர்கள் சொல்றதையும் மற்றவர்கள் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு நிறைய பேர் அப்படிதான் ஃபோன் பண்ணி நீங்க பேசுறீங்க, மெசேஜும் பண்றீங்க, எங்களால இப்ப கிளியர் பண்ண முடியாது போல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா புக்கை எடுங்க, கலெக்ஷன் பண்ணி புக், அதாவது படிச்ச மாணவர்கள் யாரு? எல்லாரும் புதுசா வந்த மாணவர்கள் தான். அதனால நீங்க உள்ள என்டர் ஆயிடுங்க. இந்த வருஷம் நிறைய எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? நிறைய இது இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஆனா உங்களால இந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் கொஸ்டின் அதுல இருக்கும், பிரிண்ட் போட்டு நீங்க பாருங்க. புது மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? கடைக்கு போய் டவுன்லோட் பண்ணுங்க, செல்லுல டவுன்லோட் பண்ணி நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின் இருக்கும். குரூப் 4ல தமிழ் 100 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸ் 25 இருக்கும். இது 2 தான் முக்கியமான பார்ட். ஓகேவா? ஏன் முக்கியமான பார்ட்னா, இது மாறவே மாறாத நம்மள்ட்ட கையில இருக்கிற 125 கொஸ்டின். ஓகேவா? நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு தமிழ் கொஸ்டின் எடுத்து கடந்த குரூப் 4 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி குரூப் 4 இருக்கட்டும், நீங்க 4-5 குரூப் 4 டவுன்லோட் பண்ணி கையில வச்சு நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ல ஒரு 75ல இருந்து 80 கொஸ்டின் சிம்பிளா தான் இருக்குமே. டைரக்டா சிம்பிளா இருக்கும். 80 கொஸ்டின் சிம்பிளா தான் இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க. சிம்பிளா பொருள் கூறுக, இவர் எங்க பிறந்தாரு, இந்த லைன் சொன்னது யாரு, புரியுதா உங்களுக்கு? திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டு, ஓகேவா? நீதிநெறி விளக்கம் ஆசிரியர் யாரு, ரொம்ப சிம்பிளா தான் இருக்குமே. ஓகேவா? இந்த மாநாடு எங்க நடந்துச்சு, இந்த போர் நடைபெற்ற ஆண்டு என்ன, இப்படி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? 80 கொஸ்டினுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஜிகேலயுமே பாத்தீங்கன்னா எளிமையான கொஸ்டின் நிறைய இருக்கும். டைரக்டா இந்த இடம், இந்த இயர் யாருன்னு சொல்லி டைரக்டாவே இருக்கும் நிறைய கொஸ்டின். ஆனா ஆக மொத்தம் நீங்க நிறைய ஃபில் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்ல 20 கொஸ்டின் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 20 கொஸ்டின் தான். அந்த 20 கொஸ்டின்ல தான் நீ நல்லா படிச்சிருக்கியா, நீ நல்லா ரிவிஷன் பண்ணிருக்கியா அப்படின்னு செக் பண்றது அந்த வெறும் 20 கொஸ்டின் மட்டும் தான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆக மொத்தம் 80 கொஸ்டின், அந்த 75 80 வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கும்? எளிமையா தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க புது பசங்களும் நீங்க போட்டி போட்டு உள்ள வந்துருங்க. உங்களாலேயும் இந்த மாதிரி கிளியர் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு 5 மாதம் கேப் இருக்கு. இந்த 1 மந்த் நீங்க தமிழை கையில் எடுங்க. ஓகேவா? இந்த 1 மந்த் நீங்க தமிழ் எடுத்து ரன் பண்ணாலே ஓரளவு நம்மளால முடியும், கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? மேக்ஸுக்கு ஒரு நோட்டை போட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ்ல கிட்டத்தட்ட வீடியோ இருக்கு. ஒரு சாப்டருக்கு ஒரு 80 சம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைப்ல இருந்து எல்லா டைப்பையும் நடத்தி நாங்க போட்டுருவோம். நீங்க மத்தது கூட பாருங்க, மத்த சேனல்ல கூட பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு முடிவு எடுத்துருங்க, புது மாணவர்களும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க கொஞ்சம் மூவ் ஆகி வந்துட்டே இருங்க. ஓகேவா? அதான் முக்கியமே. புது மாணவர்களுக்கு தமிழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, வீடியோ நிறைய இருக்கு பாருங்க. அதே மாதிரி புது மாணவர்கள் வந்து அரசியல் அமைப்பு கையில் எடுத்துக்கோங்க, எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்புறம் ஐஎன்எம் ஒரு பார்ட் இருக்கும், மீதி ஹிஸ்டரியில ஒரு சில தலைப்பு இருக்கும். இப்படி நம்ம கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட 150ல இருந்து 160 கொஸ்டின் நம்ம டிராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? அது கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் இருக்கும், மேக்ஸ், சிஏனா கரண்ட் அவர்ஸ். ஓகேவா? கரண்ட் அவர்ஸ் ஒரு வாரத்துக்கு ரொம்ப நோட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? கரண்ட் அவர்ஸ் பிளஸ் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 15 கொஸ்டின், 12ல இருந்து 15 கொஸ்டின் அரசியல் அமைப்பு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு ஸ்டாண்ட் தான், இது மாறவே மாறாது. ஓகேங்களா? 12ல இருந்து 15 கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். இது எங்க தான் படிக்கணும்னா வெறும் 6ல இருந்து 10வது வரைக்கும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு, ஓகேவா, 10வது புக்ல தான் முக்கியமான பாடம் இருக்கும். இந்திய அரசு இருக்கும், இந்திய அரசியல் பத்தி இருக்கும், மத்திய அரசு இருக்கும், மாநில அரசு இருக்கும், 9ஆம் வகுப்புல இருக்கும், 8ஆம் வகுப்புல கொஞ்சம் இருக்கும். இந்த 3 கிளாஸ் நல்லா படிச்சுட்டு 11th 12th இருக்கு. ஓகேவா? 12th நிறைய முக்கியமான பாடங்கள் பாலிட்டி இருக்கு. நம்ம அதை கண்டிப்பா ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? 12th எடுத்தீங்கன்னா முக்கியமான நிறைய பாடம் இருக்கு. அதை உட்காந்து நோட்ஸ் எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அந்த 12th பாடத்தை நாங்க கொடுத்துருவோம். ஓகேவா? ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹிஸ்டரி இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே 160 வந்துடும். 160 கண்டிப்பா அடிக்க முடியும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டரியிலேயே ஐஎன்எம் வந்துடும், எல்லாமே அடங்கிடும். ஓகேங்களா? இந்த முக்கியமான முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள் எல்லாமே அடங்கிடுவாங்க. இதுக்கான நோட்ஸ் நாங்க கொடுத்துருவோம். ஓகேவா? புதிய மாணவர்கள் எதுவும் பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்க கூட ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே நாங்க இதுல கொடுத்துருவோம். ஓகேவா? கண்டிப்பா பழைய மாணவர்களுக்கு எல்லாமே வேடிக்கையா இருக்கும், விளையாட்டா இருக்கும். எப்படின்னா, நான் படிச்சுட்டேன், எனக்கு இதெல்லாம் ஈஸின்னு போயிட்டு இருப்பீங்க. நீங்க எதெல்லாம் அலட்சியப்படுத்துறீங்களோ அதெல்லாம் ரொம்ப அலட்சியப்படுத்தாதீங்க. தயவு செய்து சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏன் நான் பழைய மாணவர்கள் சொல்றேன்னா, காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி 170 போட்டா போதெல்லாம் கிடையாது. இந்த முறை எக்ஸாம் 175க்கு மேல அடிச்சா மட்டும்தான் ரேங்க்ல நீங்க நல்லா முன்ன போக முடியும். ஓகேவா? ஏன்னா போன குரூப் 4ல 170 170 கொஸ்டின் அடிச்சவங்களே எங்க இருக்காங்க? 3000 ரேங்க்ல வந்துட்டாங்க. ஓகேவா? காமனா 3000 ரேங்க்ல இருந்தாங்க. ஓகேவா? 2800ல இருந்து 3000க்குள்ள இருந்தாங்க அந்த 170க்கு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? எங்கிட்ட டைபிஸ்ட் இருக்கு, ஷார்ட் ஹேண்ட் இருக்கு, எனக்கு கம்யூனிட்டி இருக்கு, அது இதெல்லாம் நம்ம பார்க்காம
நம்ம ஒரு ஜென்ரல்ல போகணும், டாப்ல நம்ம போகணும் எய்ம் வச்சுக்கிட்டு 180 கிராஸ் பண்ணணும். ஓகேவா? 180 மார்க் நான் தாண்டணுன்ற எய்ம்ல 180 கம்மி தான், 185 தாண்டணும்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸ் 25 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 22ல இருந்து ஒரு 23. ஓகேவா? அட்லீஸ்ட் 20ல இருந்து 22 நம்ம ட்ரை பண்ணுவோம். தமிழும் அப்படிதான். ஓகேவா? நம்ம தமிழும் ட்ரை பண்ணலாம். தமிழ் 92 93 கிராஸ் பண்ணிடணும். ஓகேவா? மத்த ஜிகே பார்ட்டு ஜிகே கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு மட்டும் கிடையாது, எழுதுற அத்தனை காம்படிட்டருக்குமே ஜிகே கஷ்டம்னா கஷ்டம். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸி கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. தமிழ் எப்படி கேட்டாலுமே கிட்டத்தட்ட 95 அடிக்கிறதுக்கு மாணவர் இருக்காங்க. 95 மார்க் கண்டிப்பா அடிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழை ஈஸி கஷ்டம்லாம் சொல்ல வாய்ப்பு கிடையாது. 95 கண்டிப்பா கிளியர் பண்ணிருவாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்குமே 22 மார்க் கண்டிப்பா அடிச்சிருவாங்க பசங்க. எப்படி கேட்டாலும் இந்த எக்ஸாம்ல அப்படிதான் 22 அடிச்சிருவாங்க. ஓகேவா? ஆனா ஜிகே தான் கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம். ஓகேவா? ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி. புரியுதா பாருங்க. அப்ப இதை ரெண்டுத்தையும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் அந்த ரேஸ்க்குள்ள நீங்க உள்ள வர முடியும். ஓகேவா? ஜாப் வாங்குற அந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள உள்ள வரணும். இது ரெண்டும் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு தெரியணும். இது ரெண்டும் ஸ்டாண்டர்டா இல்லைனா நான் போய் ஜிகே படிக்க போறேன்னா அது வேஸ்ட். இதை நல்லா பயங்கரமா நீங்க கையில வச்சுக்கிட்டு தான் ஜிகே நீங்க அதுக்கப்புறம் நல்லா டெப்தா போகணும். புரியுதா உங்களுக்கு? இதை முடிக்காதவங்க ஜிகே உள்ள என்டர் ஆக தேவையில்லை. ஓகேவா? நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க, நீ உள்ள புது மாணவர்களா இருந்தா நீ இன்னைக்கு வந்து தமிழ் படி, நாளைக்கு மேக்ஸ் படி, நாளைக்கு ஜிகேனா சுத்த வேஸ்ட். அது அப்படி ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகேவா? தமிழையும் மேக்ஸையும் நீ நல்லா ஒரு 1 மந்த் கொண்டு போ. 1 மாசம் 1.5 மாசம் இதையும் நல்லா கொண்டு போனா நல்ல ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா பரீட்சையுடைய பாதி மார்க்கே இதுதான், 125 மார்க் முடிஞ்சு போச்சு. இதை நீ முடிச்சாலே 125 முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 2-3 மாசம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிகே செலக்டடா முக்கியமான பாலிட்டி இருக்கு, ஐஎன்எம் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, ஜியாகிரபில குறிப்பிட்ட ஒரு 5 பாடம் 6 பாடம் தான் ஜியாகிரபியே இருக்கு. ஓகேவா? அந்த பாடத்தை மட்டும் படிச்சா போதும். ஐஎன்எம் சில பாடங்கள் இருக்கு, அதை மட்டும் நீ பார்த்தாலே போதும். நம்மளுடைய இது கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இதை முடிக்காத புது மாணவர்கள் யாருமே ஜிகே நான் படிக்க போறேன்னு உள்ள போக கூடாது. கிட்டத்தட்ட 1 மந்த் பிளான் போட்டு நீங்க இதை ரன் பண்ணுங்க. ஓகேவா? தமிழையும் மேக்ஸையும் நீங்க மூவ் பண்ணி கொண்டு போங்க. அதுக்கு எல்லா மெட்டீரியலும் இருக்கு. ஓகேவா? மெசேஜ் பண்ணி எதனால கேளுங்க. எல்லாமே ஃப்ரீ தான். எல்லா டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கலாம். முக்கியமா டெஸ்ட் எழுத போறவங்க பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட் எழுத உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தமிழ் கொஸ்டின் 6ஆம் வகுப்பு தான் நடத்திருப்போம். ஓகேவா? டெஸ்ட் வச்சிருப்போம். அந்த 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல் புக்லயே பாத்தீங்கன்னா யாரும் ஃபுல் மார்க்லாம் அடிச்சிட மாட்டீங்க. நீங்க எவ்வளவு பெரிய தமிழ் ஜீனியஸ் இருந்தாலுமே 75 தான் தமிழ் கொஸ்டின் எடுத்தோம். ஓகேவா? அந்த 75க்கு எனக்கு தெரிஞ்சு 75 எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம மார்க்ஸ் வரும்போது பார்ப்போம். அது கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல மீடியமா தான் எடுத்திருப்போம். தெளிவா படிச்சிருக்கணும். கொஸ்டின் பேப்பரையும் தெளிவா கை வச்சிருக்கணும். ஓகேவா? நாங்க இந்த டெஸ்ட்ல என்னென்ன கத்து கொடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய படிச்ச மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டினை வந்து கடைசி வரைக்கும் ரீட் பண்ண வச்சிருப்போம். கொஸ்டினை கடைசி வரைக்கும் நீ ரீட் பண்ணலனாலே நீ உனக்கு மார்க் போயிருக்கும். அதை கத்து கொடுத்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி கொஸ்டினை தவறா சரியானவர்கள் அல்லாதது, சரியற்ற இணை அப்படின்னு கரெக்ட் கொஸ்டினே ஒழுங்கா படிக்காம ஆப்ஷனை பார்த்து எடுத்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. இயற்பெயர் கேட்டிருக்காங்களா இல்ல என்ன கேட்கறாங்க அதை கூட அட்டன் பண்ணல, அப்படியே வேகமா அடிச்சிருக்காங்க. படித்த மாணவர்கள் அதனாலதான் நீங்க ஒண்ணுமே படிச்சுட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? படித்த மாணவர்கள் கடைசி வரைக்கும் படிச்சுனே தான் இருக்கீங்க, வேலைக்கு போக முடியல. ஆனா உள்ள வர புது மாணவன் வரான், கரெக்டா படிக்கிறான், கரெக்டா போயிட்டே இருக்கான். ஓகேவா? படித்த மாணவர்கள் நிறைய அலட்சியம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட நாங்களும் அப்படிதான் கஷ்டப்பட்டோம். அந்த அலட்சியம் கொஞ்சம் இல்லை, அதனால கொஞ்சம் சீக்கிரம் நாங்க வேலைக்கு போயிட்டோம். ஓகேவா? அதனால கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியா இருங்க. உங்களை நம்பி அவ்வளோ எல்லா ஃபேமிலியும் இருக்காங்க. அதான் புரிஞ்சுக்கோங்க. யாருக்காவது டெஸ்ட் பேட்ச் எழுதணும் கஷ்டப்படுற பசங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. 2வது டெஸ்ட் வர 12ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேவா? முதல் 3 டெஸ்ட் எழுதுற பசங்களை மட்டும் தான் நாங்க அடுத்த 4th டெஸ்ட் அலோவ் பண்ண போறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் கிட்ட இருக்கிறதால எல்லாரையும் வச்சது வேஸ்ட். குரூப்ல உள்ள வரீங்க, லெஃப்டா வரீங்க, அது சுத்த வேஸ்ட். நீங்க வெளில போனீங்கன்னா அடுத்து உள்ள வந்துருவாங்க. ஓகேவா? நிறைய பேர் பார்த்துருக்கலாம். உள்ள வரும்போது நிறைய பேர், வெளில போகும்போது நிறைய பேர் உள்ள வந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால சும்மா இருக்கிறவங்க நீங்க வெளில போயிட்டீங்கன்னா வர்ற பசங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணிப்போமா நம்ம டெஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு நம்மளது 16 டெஸ்ட் தான். மார்ச் 31 வரைக்கும் 16 டெஸ்ட் தான். ஓகேவா? 30 டெஸ்ட் 40 டெஸ்ட்லாம் கிடையாது. உங்களை டைட் பண்ற மாதிரியான ஷெடியூலும் கிடையாது. நீ இதையும் படிச்சுக்கிட்டு சைட்ல உன்னுடைய வீக்னஸையும் நீ ரிவிஷன் பண்ணிக்கலாம். நீ ஒரு டைம் டேபிள் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜனவரி. ஓகேவா? ஒரு 10ல இருந்து பிளான் பண்ணிக்கோங்க. 10ல இருந்து என்னது 10ல இருந்து 17 இருந்து 24 ஒன் வீக் பிளான் பண்ணி டெஸ்ட்டும் முடிங்க. ஒன்ன நீங்க செழுமைப்படுத்திக்கணும். என்னென்ன முடிச்சிருக்கீங்கன்னு பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ன்றது ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அது ஒரு கடல், அது உள்ள முழுகணும் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் டவுட் இருக்கு. தமிழ்ல வந்து தமிழ் புக்கு ஃபுல்லா படிக்கணுமா சார்? ஃபுல்லா படிக்கணும் அப்பெல்லாம் தமிழ் ஃபுல்லா தான் படிச்சாகணுமே. ஓகேவா? நீ சிலபஸ் பிரகாரம் எப்படி வச்சு பார்த்தாலும் சரி தமிழ் கம்ப்ளீட் ஆயிடும். 6ஆல இருந்து 10வது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். ஒரு சில துணை பாடங்கள் மட்டும் நீங்க விட்டுறலாம். ஆனா அதையுமே நீங்க 1 ரீட் விட்டுறணும். ஒரு முறை படிச்சுட்டு விட்டுருங்க. அது படிச்சாதான் உங்களுக்கு தெரியுமே ஏதாவது கேட்டிருக்காங்களான்ட்டு. உரைநடையும் அப்படிதான். ஓகேவா? உரைநடை கண்டிப்பா சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். செயல் பகுதி எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆக மொத்தம் இந்த முறை நீங்க வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆல்ரெடி படிச்சிருக்க மாணவர்கள் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். புது மாணவர்கள் நீங்க கான்பிடண்டா உள்ள வந்துடலாம். உள்ள வந்து தமிழையும் மேக்ஸையும் நீங்க ரன் பண்ணுங்க.
ஓகேவா? தமிழ் மேக்ஸும் ஒரு மாசம் பிளான் பண்ணி நிறைய பேர் ஒரு மாசத்துல முடிக்க முடியாது சொல்லுவாங்க. முடிக்க முடியும். ஒரு 30 நாள், ஒரு 45 நாள்ல தமிழ் உங்களால படிக்க முடியும். ஓகேவா? பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா நீ அதுக்காக நீ வெளியே வேலைக்கு போயிடலாம் படிக்கலாம் சாத்தியமே கிடையாது. நீ வேலைக்கு போய்கிட்டே படிச்சா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கிறதால நீ இப்பதான் உள்ள வரனா நீ இதுக்குன்னே வந்துரு. எனக்கு இதான் படிக்கிறதா வேலைன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க நினைச்சீங்கன்னா வர கால்ஃபரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இது உங்களுக்கான வேலை. ஓகேவா? எவ்வளவு போஸ்டிங் விட்டாலுமே நிறைய பேர் 10,000 சொல்லுவாங்க, 8,000 சொல்லுவாங்க, 7,000 சொல்லுவாங்க. எவ்வளோன்னு யாராலையும் இது பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இருக்கலாம், ஒரு 6,000க்கு மேல இருக்கலாம். ஓகேவா? ஆனா எவ்வளவு விட்டாலும் நீங்க அதுக்கான பிளான் பண்ணிக்கணும். ஆனா இந்த 3 மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா நீங்க சொல்ல வந்தது டெஸ்ட் பேட்ச் இருக்கு. செகண்ட் டெஸ்ட் 12ஆம் தேதி நடக்க போகுது. அட்டன் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? கண்டினியூட்டே எழுதும். ஓகேவா? நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க வேலைக்கு போய் உங்களுடைய அந்த சுச்சுவேஷனை உங்களால மாற்ற முடியும். அதுக்கான மைண்ட் செட் நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேவா? இன்னுமே எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காம ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பண்ணுங்க. ஸ்கூல் புக் உங்க ரூமுக்கு வந்துட்டாலே போதும். ஓல்டு புக் இருக்குல்ல, பழைய தமிழ் புக் 6ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் நீங்க வச்சிருக்கணும். நிறைய பேர் அது இல்லவே இல்லை. ஓகே, போன எக்ஸாம்லேயே நிறைய ப்ளே பண்ணுச்சு. பழைய புக் கிட்டத்தட்ட ஒரு 17ல இருந்து 20 கொஸ்டின், 17ல இருந்து 19 கொஸ்டின் மட்டும் பழைய புத்தகங்கள்ல தான் கேட்டிருக்காங்களே. அதுதான் நிறைய பேர் வேலைக்கு போகாததுக்கும் காரணம், நிறைய பேர் வேலைக்கு போனதுக்கும் அந்த பழைய புத்தகங்கள் தான் காரணம். ஓகேவா? நீ யார் பேச்சை கேட்டுக்கிட்டும் பழைய புத்தகத்தை நீங்க ஒமிட் பண்ணக்கூடாது. பழைய புத்தகங்களோட இந்த முறை படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? பழைய புத்தகம் வரலனாலும் பரவாயில்ல, நீ படிச்சுட்டு தான் போகணும். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. பழைய புக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே போடுறோம். நீங்க எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ஃபுல்லா நல்லா படிக்கலாம் அப்படி கிடையாது. பழைய புக்ல ரொம்ப கஷ்டமாவும் ஒன்றும் கேட்க மாட்டான், டெப்தாவும் போய் கேட்க மாட்டான். பழைய புக்ல எது இம்பார்ட்டன்ட் ஆனது, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே தெரியும். கொஸ்டின் எடுத்து பாருங்களேன். போன எக்ஸாம்ல கேட்டதுமே முக்கியமான வரிகள் தான் கேட்டிருப்பான், முக்கியமான நபர்களை தான் கேட்டிருப்பான், அந்த பிங்க் லெட்டர் கேட்டிருப்பான். ரொம்ப முக்கியமா. அதனால புது புக்கை விட பழைய புக்கை நீங்க அழகா படிச்சதுக்கு ஓரம் வச்சிடலாம். நிறைய பேர் நீங்க வெயிட்டேஜ் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க பழைய புக்கு. அப்படி கிடையாது. பழைய புக் ரொம்ப டெப்தா உள்ள போகாம ரீட் விடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பழைய புக் அப்படி நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால பழைய புக் நீ கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். நம்ம டெஸ்ட்டும் அப்படிதான் போகுது. முதல் டெஸ்ட் 6th நியூ புக் போச்சு. 2வது டெஸ்ட் 12ஆம் தேதி 6th ஓல்டு புக், 6th பழைய தமிழ் புத்தகம் முழுவதும் 12ஆம் தேதி. அடுத்த வாரத்துல 7th, ஓகேவா? 7th ஃபுல் புக் நியூ புக் போகும். அடுத்து 7th ஓல்டு புக் போகும். ஷெட்யூல் எல்லாமே இருக்கும், பாத்துக்கோங்க. 4வது டெஸ்ட்ல இருந்து, ஓகேவா? முதல் 3 டெஸ்ட் எதுனா 4வது டெஸ்ட்ல இருந்து நாம் 2 பாடம் நாங்க சேர்த்திருப்போம், ஷெட்யூல்ல சேர்த்திருப்போம். 4th டெஸ்ட், ஓகே, 4th இருந்து. அதனால நல்லா எழுதுங்க. ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளியில வர முடியாத நிறைய கஷ்டப்படுற பசங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு ஜாயின் பண்ண வைங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல லிங்க்ல வந்துடுங்க. நேமும் டிஸ்ட்ரிக்டும் சென்ட் பண்ணுங்க, ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? வேற ஏதாவது சந்தேகம்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா படிங்க. இந்த முறை கண்டிப்பா வேலைக்கு போக முடியும். புது மாணவர்களும் வேலைக்கு போகலாம். ஓகேவா? ஒன்றும் குழப்பத்தில் இருக்க தேவையில்ல. பழைய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப சேஃபா படிங்க. அலட்சியமா இருக்காதீங்க. உங்க நேரத்தை யாருக்காகவும் கொடுக்காதீங்க. நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படிலாம் இல்ல. வாரத்துல ஒரு டெஸ்ட், ஏதோ ஒரு டெஸ்ட் எங்க வேணாலும் எழுதிக்கோங்க. பட் டெஸ்ட் எழுதுங்க. ரொம்ப சேஃபா இருங்க. இந்த 6 மாசம் நீங்க ரொம்ப 5 மாசம் சேஃபா இருந்தீங்கன்னா தான் நீங்க கிளியர் பண்ணி நல்ல ரேங்க்ல போகலாம். ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க போன எக்ஸாம்லயும் போயிருக்க மாட்டீங்க, அதுக்கு முன்னாடி எக்ஸாம்லயும் போயிருக்க மாட்டீங்க. மிஸ் பண்ணி திருப்பி இப்ப நான் டாப்பர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஓகேவா? நம்ம நல்லா டாப்ல இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படி எதுவும் நினைக்காம இன்னமும் சிலபஸை நல்லா லவ் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா சூப்பரா படிங்க. ஓகேவா? நீங்க ஒரு டீச்சர், அதாவது பழைய மாணவர்கள் ஃபுல்லாவே நீங்க ஒரு டீச்சர் மாதிரி இருப்ப. அப்ப ரொம்ப அமைதியா இருங்க. டீச்சர் என்ன அப்படி அமைதியா இருக்கும் பொழுது நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க. நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய போஸ்டிங் ஆர்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுமே. ஓகேவா? நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? நல்ல ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு டீச் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா இதாகும். அதனால பழைய மாணவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, அதை மட்டும் பாத்துக்கோங்க. புது மாணவர்கள் நீங்க நம்பி படிக்க வரலாம். ஓகேவா? எல்லாமே இதுல இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பாத்துக்கோங்க. 2வது டெஸ்ட் 12ஆம் தேதி. ஓகேவா? அதனால அதை நான் சொல்லிடுறேன், அதான் முக்கியம். ஃப்ரீ டெஸ்ட் எது நினைக்கிறவங்க லிங்க்ல வந்து 12ஆம் தேதி செகண்ட் டெஸ்ட் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஜிகே வந்து இங்கிலீஷ் மீடியத்துல கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் நீங்க தமிழ் கொஸ்டினாவது சேவ் பண்ணி பாத்துக்கோங்க. தமிழ் கொஸ்டின் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. 2 இங்கிலீஷ் மீடியத்துல எடுக்க முடியல. ஓகேவா? ஆளுகால இது மட்டும் தான் பண்ண முடியுது. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். 2024 குரூப் 4 உங்களுக்கு இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு தரத்துல நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணி போகலாம். ஓகேவா? நிறைய மாணவர்கள் குரூப் 1 குரூப் 2 போக முடியாத மாணவர்களுக்கு 2 சூப்பரான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால அட்லீஸ்ட் இதையாவது நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம். ஏன் போக முடியாதுன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். எல்லாராலையும் படிச்சு குரூப் 1 வரைக்கும் போக முடியும் தான். ஆனா அவருடைய பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். ஃபேமிலி வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதால சீக்கிரம் வேலைக்கு போன ஒரு குரூப் 4, ஒரு போலீஸ் எக்ஸாம், ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு நிறைய எக்ஸாம் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி குரூப் 4 இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ஓடனா 2த்துல கண்டிப்பா கிளியர் பண்ணி ஓட முடியும். அதனால கொஞ்சம் வேகமா படிக்க ஆரம்பிங்க. இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்காதீங்க. நான் ஒர்க்கும் பண்றேன் படிக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காம்படிட்டர் அப்படி இருக்காங்க. அவன் கொஞ்ச நாள் ஒரு கொஸ்டின் மேல போயிட்டே தான் இருப்பான். ஓகேவா? அதெல்லாம் நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். 2024ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஜாப் கிடைக்கணும். அது எங்களுடைய பெஸ்ட் விஷயம் கொடுத்துட்றோம். ஓகேவா?
டெஸ்ட்டும் சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. மார்க் லிஸ்ட் நாளைக்கு வச்சு போட்டுருவாங்க மார்க் லிஸ்ட். ஓகேவா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பசங்க எழுதிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கண்டினியூவா எழுதுங்க. கடமைக்குன்னு பண்ணாம, ஓகேவா? உங்களுடைய எப்படி சொல்றது, சும்மா எழுதுவோம் அப்படிலாம் இல்லாம நல்லா படிச்சுட்டு எழுதுனீங்கன்னா உங்களை யாரும் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய நெகட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். உங்க மைனஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க, இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, இத்தனை பேர் அடுத்த டெஸ்ட் எழுதும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நாங்க கையால கொஸ்டின் எழுதி, ஏன்னா கிட்டத்தட்ட யாரையும் வச்சு நாங்களே தான் எடுக்கிறோம். எல்லாருமே நாங்க ஒர்க் பண்றதால எங்க நேரம் போக நாங்க எடுக்கிறோம். ஹேண்ட் ரைட்டிங் பிடிஎஃப் தான் இருக்கும். ஓகேவா? அந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட நாங்க உங்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் அழகாவே எழுதி எடுப்போம். அது எங்களுக்கு எப்ப ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு மாணவர்களும் 2வது டெஸ்ட் எழுதுறாங்க, 3வது டெஸ்ட் எழுதுறாங்க, தொடர்ந்து எழுதும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு இவ்வளவு பேரை விட ஒரு 100 பேர் கரெக்டா எழுதிட்டு வரவங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ஓகேவா? அதனால முதல் டெஸ்ட் அத்தனை பேரும் 2வது டெஸ்ட் எழுதுங்க. எங்களுக்கு அதான் வேணும். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுவோம். எது வந்தாலும் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதுல லிங்க் இருக்கும், குரூப் கீழே ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.